மாண்புமிகு பேரவைத் தலைவர் குடை அழி குடி ஓம்பல் நான்கும் உடையான் ஆம் வேந்தற்கு ஒளி குடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிகளை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசருக்கெல்லாம் விளக்கம் போன்றவன். பேரவைத் தலைவர் தேர்தல். பேரவையின் இன்றைய அலுவல் இந்திய அரசியல் சட்டத்தின் 178வது பிரிவின் கீழ் பேரவைத் தலைவர் தேர்தல் ஆகும். இப்பதவிக்கான வேட்புமனு தாள் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் சேர்க்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவை விதி 7 உள்விதி 4 பேரவைத் தலைவர் பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டவர், முன்மொழிந்தவர், அதை வழிமொழிந்தவர் ஆகியோரின் பெயர்களை நான் முதலில் இப்பேரவைக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களின் விவரம்: நியமனம் செய்யப்பட்டவர் திரு JCT பிரபாகர் அவர்கள். முன்மொழிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வழிமொழிந்தவர் மாண்புமிகு அமைச்சர் N. ஆனந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு JCT பிரபாகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர் வேட்புமனு தாள் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு JCT பிரபாகர் அவர்கள் இப்பேரவையின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பேரவையால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு JCT பிரபாகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய பணி நிறைவு செய்கிறேன். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாண்புமிகு பேரவையின் தலைவர் அவர்கள் மரபுப்படி அவரது இருக்கையில் அமர செய்தல் வேண்டும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அழைத்து வந்து பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இருக்கையில் அமர்வதற்கு செல்லும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவரின் இருக்கையில் அமர பின்னரே அமர்தல் வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை துணைத் தலைவர் தேர்தல். பேரவையின் அடுத்த அலுவலாக பேரவை துணைத் தலைவர் தேர்தலாகும். பேரவை துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாள் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவை விதி 8 உள்விதி 2 பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டவர், முன்மொழிந்தவர், அதை வழிமொழிந்தவர் ஆகியோரின் பெயர்களை நான் முதலில் இப்பேரவைக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களின் விவரம்: நியமனம் செய்யப்பட்டவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. ரவிசங்கர் அவர்கள்.
முன்மொழிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வழிமொழிந்தவர் மாண்புமிகு அவை முன்னவர் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு திரு மு ரவிசங்கர் அவர்கள் மட்டும் நியமனம் செய்யப்பட்டு அவரது வேட்பு மனுத்தால் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு மு ரவிசங்கர் அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு மு ரவிசங்கர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோருக்கு வாழ்த்துரைகள் வழங்கப்படும். மாண்புமிகு திரு ராஜேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர்களே, 17வது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் புதிய பேரவைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுள்ள திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் எங்கள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஜனநாயக கொள்கைகளின் வழியிலும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அனுபவம், அமைதியான அணுகுமுறையும் அனைத்து தரப்பினரையும் அரவணைக்கும் ஜனநாயக பண்பும் கொண்டவர் என்ற மதிப்பை தாங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். சட்டமன்றத்தின் மாண்பையும் மரபையும் காக்கும் உயரிய பொறுப்பு இன்று தங்களது தோள்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் சாசனத்தின் உயரிய மதிப்புகளான மதசார்பின்மை, ஜனநாயகம், சமத்துவம், கருத்துரிமை, சமூக நீதி மற்றும் நீதி ஆகிய அடிப்படை கொள்கைகளுக்கு முழு மரியாதை அளிக்கும் வகையில் தங்களது செயல்பாடுகள் அமையும் என நாங்கள் நம்புகிறோம். சட்டமன்றம் என்பது வெறும் விவாத அரங்கம் மட்டுமல்ல, மக்களின் உரிமைகளும் உணர்வுகளும் பிரதிபலிக்கும் ஜனநாயக கோயில் என்பதையும் இந்த அவை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும். ஜனநாயகத்தின் உண்மையான வலிமை குரல்களையும் மதிப்பதில் உள்ளது என்று எங்கள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்த ஜனநாயக உணர்வையும் அரசியல் சாசனத்தின் மாண்பையும் பாதுகாக்கும் வகையில் ஆளும் தரப்புக்கும் எதிர்க்கட்சிக்கும் சமநீதியுடன் தாங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் கூறியது போல், பதவி என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, மக்களுக்கு செய்யும் பொறுப்பின் அடையாளம். அந்த உயர்ந்த எண்ணத்தோடு மக்கள் நலன் சார்ந்த ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறும் சபையாக இந்த அவையை தாங்கள் வழிநடத்துவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி என்றும் ஜனநாயக மரபுகளையும் அரசியல் சாசனத்தின் உயர்வுகளையும் சமூக நீதியின் அடிப்படை கொள்கைகளையும் அவை மாண்புகளையும் காக்க முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும் அதேபோல் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மு ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவித்து அமைகிறேன். அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு 5 ஆண்டு காலம் அமைய பெற வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன், வாழ்த்தி பேசுகிறேன்.
சில கசப்பான சம்பவங்களும் நிகழ்ந்ததுண்டு. அது அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு திறமையான ஆட்சியை கொடுக்க முடியும். நீங்கள் முதல் கையெழுத்திட்ட இந்த 3 அறிவிப்புகளும் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக உதவுகிற திட்டங்கள். இன்றைக்கி நான் 3 நாளாக சென்னையில் தான் இருக்கிறேன். கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது சென்னை இன்றைக்கு எப்படி தெளிவாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது, காவல்துறை எப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை நான் எண்ணி வியந்ததுண்டு. நிச்சயமாக நீங்கள் நல்லாட்சி தர வேண்டும். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை வழங்க வேண்டும். 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்களை நம்புகிறார்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் முதல் அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால், இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள். சபாநாயகரே, இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் உங்க பிள்ளை மாதிரி இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு தகப்பன் மாதிரி. எங்களுக்கு இந்த சபைக்கு நீங்க தான் தலைவர். நீங்க பல அரசியல் அனுபவங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரை பல அரசியல் அனுபவங்களை கற்று தெளிந்தவர்கள். எதையும் விவரமாக, நேர்மையாக, துல்லியமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள். அதை நீங்கள் பத்திரிகை பேட்டிகளிலும் சரி, பொதுக்கூட்டங்களிலும் சரி, நான் பல தடவை அதை பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். எங்கள் அத்தனை பேரை உங்கள் பிள்ளைகளாக எண்ணி சட்டமன்ற விதி மரபுப்படி அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆளுங்கட்சிக்காரர்கள், எதிர்கட்சிக்காரர்கள், என்னை போல இண்டிவிஜுவல் பார்ட்டி அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, தலைவர், துணைத் தலைவர், முதல்வர் அத்தனை பேரையும், அமைச்சர்கள் அத்தனை பேரையும் வாழ்க வாழ்க 5 ஆண்டு காலம் தொடர்க என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, சபாநாயகராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ரவிசங்கர் அவர்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அனுபவமும் அனைவரையும் அரவணைத்து நடத்தும் ஜனநாயக பண்பும் சட்டமன்ற மாண்பையும் காக்கும் உயரிய பொறுப்பை நீங்கள் இங்கே எடுத்திருக்கிறீர்கள். மக்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் ஜனநாயக முறைப்படி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவைகளே இன்றைக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், எந்த வேறுபாடும் இல்லாமல் தாங்கள் இங்கே ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பீர்கள். நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மதசார்பற்ற ஆட்சி, மக்களுடைய அனைத்து உரிமைகளும் காக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடு என்பது நிச்சயமாக அமையும் என்று நான் பாராட்டுகிறேன். அந்த முறையிலே நம்முடைய அனைவரையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வழிநடத்தி நல்ல ஒரு சட்டமன்றமாக, அவை தலைவராக இந்த சட்டமன்றம் அமைய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னி அரசு அவர்கள். மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், இங்கே பதவியேற்றிருக்கின்ற பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த 17வது சட்டப்பேரவையில் புதிதாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய ஐயா ஜேசிடி
பிரபாகர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ரவிசங்கர் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அவையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன செய்தியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். சமூக ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம் வலிமை பெற்று செழுமை பெற வேண்டுமானால் பெரும்பான்மைவாதத்தை விட சிறுபான்மை மக்களுடைய குரல் வலிமை பெற வேண்டும், செழுமை பெற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த அவையில் ஆளும் கட்சியினுடைய குரலை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று, அதில் இருக்கிற நியாயங்களை, அதில் இருக்கிற உணர்வுகளை புரிந்து இந்த அவை நடக்க வேண்டும், அவைத்தலைவர் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இதே கருத்தோடு ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் சொன்னதை போல வேண்டுதல் வேண்டாமை இளநடை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவ பெருமனார் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் எங்களை போன்ற இரு உறுப்பினர்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்திருக்கின்றோம். எங்களுடைய குரல் என்பது தமிழ்நாட்டுடைய குரல். விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தமிழ்நாட்டு உணர்வுடைய குரல். விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தேசிய இனத்தினுடைய குரல். அந்த குரல் இந்த அவையிலே பழுதுபடாமல், மறுக்கப்படாமல் எழுப்பப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், அதே போல கோவில் தானே அது, மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது, இது ஒரு எதிரும் புதிருமாக இல்லாமல் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய, இன்றைக்கு சனாதன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு குரலை, முன்னெடுப்பை, ஒரு அரசியலை இந்த அவை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் நாங்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இங்கே ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி இந்த அவை சிறப்பாக நடக்க வேண்டும். பெரும்பான்மைவாதத்தோட சிறுபான்மை மக்களுடைய குரல் இங்கே வலுப்பெற வேண்டும், தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டும் என்று கேட்டு அத்தனை அவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவை தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு SSB சையத் ஃபாரூக் பாஷா அவர்கள். வாசித்த நாம் வணங்குவதற்கு தலையும் சிந்திக்க மூளை படைத்த வல்ல இறைவனுக்கே புழையனுத்து உறுத்தாக்கி என்னுடைய வாழ்த்துரையை பதிவு செய்ய விரும்புகிறேன். வரலாற்று சிறப்பை மிக்க இந்த அவையில் என்னை அமர வைத்து அழகு பார்க்கும் வாணியம்பாடி சட்டப்பேரவை அன்பு வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னுடைய அரசியல் ஆசான் ஐயா பேராசிரியர் பெருந்தகை KM காதர்மொயின் சாஹிப் அவர்களுக்கும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் தேர்வு ஒரு மனதோடு இச்சபையின் நாயகரை தேர்வு செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன், தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது யார் சார்? மாண்புமிகு உறுப்பினர் திரு T. ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். 17வது சட்ட பேரவையில் போட்டியின்றி ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற
மாண்புமிகு பேரவை தலைவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர்களுக்கும் என் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மக்களாட்சி தத்துவத்தில் ஜனநாயகத்தின் இதயமாக சட்டமன்றம் திகழ்கிறது. ஜனநாயகத்தின் 4 தூண்களில் 3 முக்கிய தூணாக சட்டமன்றம் விளங்குகிறது. சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல், சார்பு நிலையோடு செயல்படாமல் நடுநிலையோடு சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சிக்கு வழங்குகின்ற நேரத்தை விட கூடுதலாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நேரத்தை கொடுத்து விவாதங்களே பங்கேற்க நடுநிலையோடு சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் 2 முறை இந்த அவையில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்கள் நன்மதிப்பை பெற்றவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். ஆகவே வருங்காலங்களில் தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், சமூக நீதி, மதசார்பின்மையை இந்த அவை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்த நாடே பாராட்டும் வகையில் இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று எதிரும் புதிருமாக பேசாமல் இருந்த அந்த கட்டமைப்பை உடைத்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய பண்பாட்டை நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு பாதுகாத்திருக்கிறார். 1967ஆம் ஆண்டு பேரர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்து வாழ்த்து பெற்றதைப் போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு வைகோ அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது, அதே போல திராவிட கழகத்துடைய தலைவர் திரு ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்தது, அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களையும், இடதுசாரி கட்சி தலைவர்கள் தோழர் வீரபாண்டியன், தோழர் சண்முகம், அதே போல விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய தலைவர் திருமா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய சகாப்தத்தை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தான் ஆட்சியேற்ற அதே மேடையில் அதே பொழுதில் 3 கோப்புகளை கையெழுத்திட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் மகிழ்ச்சியிலே ஆழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிங்கப்பெண் படை அமைக்கப்படும் என்ற கையெழுத்திட்டிருப்பது, அதே போல இளைய சமுதாயம் இன்றைக்கு போதையிலே புறையோடி கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்கும் வகையிலே அதற்கு போதைப் பொருட்களை தடுப்பதற்கான கையெழுத்து, அதே போல 200 யூனிட் வரை மின்சாரம் இலவசம் என்ற கையெழுத்திட்டு இன்றைக்கு ஆரம்பமே அமர்கலப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்துள்ளேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு திமு ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவைத் தலைவர் அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வாழ்த்துவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் வார்ப்பிக்கப்பட்ட அவரது தலகர்த்தர்களிலே ஒருவர் என்பதை திராவிட இயக்க அரசியலிலே மாணவராக வளர்ந்தபோது நான் அறிந்திருக்கின்றேன்.
அவரது சட்டமன்ற உரைகள் பலவற்றையும் அப்போது படிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன். இந்த சபையை அலங்கரிக்கின்றவர்கள் பலர் இளைஞர்களாக இருந்தாலும் கூட சட்டமன்றத்தை நடத்துவதற்கு முதிய அனுபவமும் அதற்கேற்ற பக்குவமும் வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் பேரவைத் தலைவரை தேர்வு செய்திருக்கின்ற புதிய தமிழ்நாடு அரசுக்கு, அதனுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் சக எதிர்க்கட்சிகளும் பாராட்டுக்கு உரியவர்கள்தான். ஐயா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வள்ளுவர் சொல்லுகிறார், யாகாவாராயினும் நாகாக்க என்று வள்ளுவர் சொல்லுகிற அதே நேரத்தில் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்பதையும் அவரே குறிப்பிடுகிறார். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் விசித்திரங்களில் ஒன்று, ஒரு கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவரைத்தான் நடுநிலை தவறாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று இருக்கையில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் அமர வைக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதை அரசியல் சட்டத்தினுடைய விசித்திரமாக கருதாமல் அன்றைக்கு அதை எழுதியவர்கள் நல்ல நோக்கத்தில் தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு எதிர்க்கட்சியிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் எடுத்து பேசுவதை, சுட்டிக்காட்டுகின்ற குறைகளை இடித்துரைப்பதாக கருதிவிடாமல் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் அதை சொல்லுகிறோம் என்கிற அடிப்படையில் ஆளும் கட்சியினர் ஏற்றுக்கொள்ளத்தக்க அந்த பக்குவத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நல்ல முதிர்ச்சியோடு இந்த கடமையை செய்வீர்கள் என்பது எங்களுக்கு உணர முடிகிறது. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு வாய்ப்பை விட்டுக் கொடுக்க முடியாது என்கிற அந்த அடிப்படையில் இளைய வயதில் ஒரு பேரவை துணைத் தலைவரையும் அமர்த்தி முதியவர்களையும் இளைஞர்களையும் ஒரு சேர நீங்கள் உருவாக்கி இருப்பது ஒரு நம்பிக்கையை தருகின்றது. ஆகவே இங்கே பல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டதை போல மக்களின் குரலை, தமிழினத்தின் குரலை எங்களுக்கென்று பேசுவதற்கு நாதி இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற குரலை எதிரொலிக்கின்ற எங்களை போன்ற அரசியல் கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பினை உருவாக்கி தந்து அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பினை நீங்கள் தான் மனது வைத்து உருவாக்கி தர வேண்டும். எதிர்க்கட்சி என்பது சோறு இல்லாத அகப்பையை போன்றது, ஆளுங்கட்சி என்பது சோறு நிறைந்திருக்கின்ற அகப்பையை போன்றது. எதிர்க்கட்சிகள் நாங்கள் வெறும் அகப்பையில் எப்படி வேண்டுமானாலும் சுழற்றுவோம். ஆளுங்கட்சி வரிசையிலே இருக்கின்றவர்கள் சோறு அகப்பையிலே இருப்பதால் பக்குவமாத்தான் சுழற்ற வேண்டி இருக்கும். ஆகவே அதற்கேற்ற முறையில் எங்களுக்கு வாய்ப்பினை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு, இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழனின் குரலாக எதிரொலித்த தலைவர் வைகோ அவர்கள் சார்பில், இயக்கத்தின் இளைய தலைவர், தமிழ்நாடு அரசியல் களம் கவனிக்கின்ற துரை வைகோ எம்பி அவர்கள் சார்பில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உளமாற மனதார வாழ்த்துகிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு மு தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இன்று போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த இடத்திலே அமர வைத்ததற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இருளை படிப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள் என்றார் அரசியல் மேதை அரிஸ்டாட்டில். நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கும் இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த மெழுகுவர்த்தி இந்த அவையில் நாகரிக அரசியலின் வெளிச்சத்தை ஏற்றி வைக்கட்டும் என்று மீண்டும் வாழ்த்துகின்றேன். சட்டமன்ற ஜனநாயகத்தை விவாதங்கள் தான் அழகுபடுத்துகின்றன. இதில் எண்ணிக்கைகளின் வலிமை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் எண்ணங்களின் வலிமைகளும் மிக முக்கியம். எனவே சிறிய கட்சி பெரிய கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் உறுப்பினரின் நோக்கம், அவர் பேச வரும் கருத்தியல், அவர் எடுத்தாள விரும்பும் முழக்கங்கள் ஆகியவற்றை கவனத்திலே கொண்டு எல்லோருக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமத்துவ ஜனநாயகம் போன்றவை ஓங்கி ஒலிக்கவும், ஜனநாயகத்தின் முதிர்ச்சியை வெளிக்காட்டவும் உங்களின் தலைமையில இந்த அவையின் செயல்பாடுகள் அமையற்றும் என்று கூறி மீண்டும் வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். மாண்புமிகு உறுப்பினர் திரு எம் போஜராஜன் அவர்கள். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்கட்சி தலைவர்களே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அனுபவம் மிக்க மரியாதைக்குரிய ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களது கட்சியின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையிலும் எங்களது வணக்கங்களையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு ஆட்சி அமைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் ஒரு இணக்கமான மாநில அரசாக இருந்து மக்களுடைய நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான் முக்கியம் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் பயணிப்போம் என்ற ஒரு நல்லதொரு செய்தியை கூறிக்கொண்டு, நான் சார்ந்த உதகை எப்படி குழு குழுவென்று இருக்கின்றதோ அது போன்ற சூடான விவாதங்கள் இருந்தாலும் நமது உள்ளங்களிலே ஒரு குழு ஒரு நிலைமை, ஒரு நல்லதொரு உணர்வு, தேசத்தின் முன்னேற்றம் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நாம் செயல்படுவோம் என்று கூறி மீண்டும் இன்றைய பேரவைத் தலைவர்களுக்கும் உதவித் தலைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு கே நித்யானந்தன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்பட்ட தங்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக பொதுச் செயலாளரான நெய்யார் ஈஸ்வரன் அவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பானது ஒரு ஆட்சியை தர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் சொன்னது போல இந்த சபை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் நடுநிலையோடு நடத்துவதற்கு தாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான சபை நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் தங்கள் வாயிலாக சபைக்கு வைக்கின்றேன். தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு செயல்படுகின்றார் என்பதை பார்க்க வேண்டும் என்ற அந்த உரிமை, அந்த கடமை மக்களுக்கு இருக்கின்றது. அதையும் தாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாக்களித்து இந்த வாய்ப்பை கொடுத்த பொள்ளாச்சி மக்களுக்கும், நம்முடைய முன்னாள் முதல்வர், எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் எம்.எச். ஜாவருல்லா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நீங்கள் ஏகமனதாக 17வது சட்டமன்ற பேரவையினுடைய சபாநாயகராக, பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய இருக்கையில் உங்களை அமர வைப்பதற்காக அவை முன்னவர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் இருவரும் கையை பிடித்து உங்களை இருக்கையிலே அமர வைத்தார்கள். இது தொடர்ச்சியாக
நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபாக இருக்கின்றது. ஆனால் அந்த மரபு ஒரு வலிமையான கருத்தை அனைவருக்கும் எடுத்து காட்டுகிறது. பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு நிச்சயமாக நீங்கள் ஒரு கட்சியின் சார்பாக இந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் பேரவைத் தலைவராக நீங்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடுநிலையாக, அந்த நடுநிலை தவறாமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை தான் மாண்புமிகு அவை முன்னவரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் உங்களை கைப்பிடித்து இருக்கையிலே அமர வைக்கக்கூடிய அந்த செயல் வெளிப்படுகிறது. நீங்கள் இந்த அவையிலே முன்பு உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள். அதே அவையிலே நானும் உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். எப்போதும் முகமலர்ச்சியுடன் அனைவருடனும் இனிமையாக பழகக்கூடிய சுபாவம் உடையவர்கள் நீங்கள் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். அதே இனிமையுடன் இந்த 17வது சட்டமன்ற பேரவையை நீங்கள் சிறப்பாக நடத்துவீர்கள். உங்களுக்கு உறுதுணையாக துணை சபாநாயகரும் அருமை சகோதரர் மாண்புமிகு ரவிசங்கர் அவர்களும் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உங்களை இந்த பொறுப்புக்கு பரிந்துரைத்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை அவைத்தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களுக்கும், மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்டப்பேரவைக்கு அவைத்தலைவராகவும் துணை அவைத்தலைவராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் எங்களுடைய மூத்த சகோதரர், பழுத்த அரசியல்வாதி, சமூக நீதியின் பின்னணியில் வளர்ந்தவர், சமூக நீதிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு அவைத்தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், சமூக நீதிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் துணை சபா அவைத்தலைவர் சகோதரர் ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றம் நன்றாக நடக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. ஏனென்றால் சமூக நீதியின் பின்னணியில் வளர்ந்தவர்கள் தாங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் சம வாய்ப்பு அளித்து ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றம் நடக்கும். உங்கள் இருவரின் வழிகாட்டுதல் படி நேர்மையாகவும் இந்த சட்டமன்றம் நடக்கும் என்பதில் எந்த வழிகாட்டுதல் படி நேர்மையாக இந்த சட்டமன்றம் நடக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த சட்டமன்றத்தில் பணியாற்றுவதற்கு எங்களுக்கு மிகுந்த பெருமையாகவும் அது எங்களுடைய பாக்கியமாகவும் வரமாகவும் நாங்கள் கருதுகின்றோம். மூதறிஞர் ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அலங்கரித்த இந்த பெருமைமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்னுடைய தாய் வழி தாத்தா, திருத்தணியை மீட்ட தளபதி திரு கே. விநாயகம் அவர்கள். திருத்தணி ஆந்திர பிரதேசத்துடன் சென்றபோது அதை போராடி மீட்டு கொடுத்த மொழி போராட்ட தியாகி அவர் 3 முறை இந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். அவரும் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடனான சட்டமன்ற விவாதங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒருமுறை
Honorable Chief Minister, your days are numbered என்று என்னுடைய தாத்தா சிம்மக்குரலோன் தளபதி கே விநாயகம் அவர்கள் முழங்கி இருக்கின்றார். அந்த சமயம் அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், Honorable Member, my steps are measured என்று அமைதியாக பதில் அளித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்ற பெருமைமிகு சட்டமன்றம் நம் தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்களும் அரசியல் நேர்மையும் நடந்த சட்டமன்றம் இது தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுக்கவும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசி நல்ல முடிவெடுக்கவும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு அதிகமான நல்வாய்ப்புகளை வாரி வழங்குமாறு தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பணியாளர்களான நாங்கள் இந்த மாண்புமிகு அவையில் பேசுவதற்கும் பணியாற்றுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், முன்னாள் இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த பெருமைமிகு சட்டப்பேரவையில் சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேளாண் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, நீடித்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி மற்றும் மருத்துவம், தமிழுக்கு முக்கியத்துவம், நீர் மேலாண்மை பற்றிய ஆக்கப்பூர்வமான விவாதங்களை பேரவைத் தலைவர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் முன்பே சொன்ன மாதிரி கேட்டுக்கொண்டிருந்தேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகளை அள்ளித்தருமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயம் தாங்கள் அவ்வாறு நல் வாய்ப்புகளை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றியோடு அமர்கின்றோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் இன்றைய அவைத்தலைவராக அன்ன போஸ்டில் வெற்றி பெற்றிருக்கும் அண்ணன் JCD பிரபாகர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ரவிக்குமார் அவர்களுக்கும், இந்த அவையிலே வீற்றிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்ட அண்ணன் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், இந்த அவையிலே நாம் ஒரு மாண்புமிகு ஒரு அவை இது. இந்த தமிழ்நாட்டின் வரலாறை இந்த மாண்புமிகு இந்த வளாகத்திலே மிக சிறந்த முறையிலே ஆட்சி செய்த நம்மளுடைய முன்னாள் முதல்வர்கள், இங்க நம்ம சுத்தி இருக்கின்ற அந்த புகைப்படங்களே அதற்கான சாட்சி. அந்த மாண்பும் மரபும் இமியளவும் மாறாமல் அண்ணன் JCD பிரபாகர் அவர்கள் அவைத்தலைவராக நடுநிலையோடு இருந்து ஒரு தராசு போல இந்த அவைக்கு அத்தனை பேருக்கும் சரிசமமான வாய்ப்பை கொடுத்து, அத்தனை பேரையுமே ஆணாக இருந்தாலும் இந்த அவைக்கு அன்னையாக இருந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த புனிதமான அவையிலே அவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இன்றைய முதல்வர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு திரையுலகில் அண்ணனாக இருந்த கேப்டன் அவர்கள் இதே அவையிலே எதிர்கட்சி தலைவராக செயல்பட்ட பொழுது இங்கே நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் தமிழகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றிலிருந்தே சொன்னார். அதனால அந்த விஷயத்திலும் நடுநிலையோடு இருந்து ஆளுங்கட்சி சைடு மட்டும் கேமரா போக்கஸ் பண்ணாம சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வகையில அந்த சரிசமமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாடும்
தமிழகமும் என்றும் சிறப்பு மிக்கதாக இருக்க வேண்டும். எனவே என்னுடைய முதல் கோரிக்கை, இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலும் நமது தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல் இடத்தை கொடுத்து பிறகு மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நேற்று அனைத்து எதிர்க்கட்சிகளையும் நேரடியாக சென்று இங்க எதிர்க்கட்சிகள் எதிரி கட்சிகள் அல்ல, அனைவரும் தோழமை கட்சிகள் தான் என்பதை மிக சிறப்பாக சென்று அனைவரையும் சந்தித்த முதல்வர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்ல, இந்த அவை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாளை நடக்க இருக்கும் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று அன்பு தம்பி விஜய் அவர்கள் மிக சிறப்பாக நம் நாட்டிற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் JCD பிரபாகர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் இந்த அவையில் எதிர்க்கட்சி தலைவராக மிக சிறப்பாக தன்னுடைய கருத்தை தைரியமாக எடுத்துரைத்த என் அன்பு கணவர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, வணக்கம். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் முதலிலே வணங்கி, வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் புனிதமான இயற்கையில் பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், சட்டப்பேரவை தலைவர்களையும் துணைத் தலைவரும் பெயர் குறிப்பிடக்கூடாது என்பது மரபு இருக்கின்ற காரணத்தினாலே நான் பெயரை குறிப்பிடவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள அவர்களுக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல், இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அரசு சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பது எதிர்க்கட்சியினுடைய கடமை. ஆகவே எதிர்க்கட்சியினுடைய கடமை சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் முழுமையான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர்கள். மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சட்டமன்ற பணியாற்றியவர்கள். சட்டமன்ற பேர விதிகள் முழுமையும் நன்றாக தெரிந்தவர்கள், சிறப்பான முறையிலே பேசக்கூடியவர்கள், சிறப்பான முறையிலே அவையை நடத்தக்கூடிய திறமை மிக்கவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த புனிதமான ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றவர்கள் எங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்கும் தங்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீங்க திரு SP வேலுமணி அவர்கள் கை தூக்குறீங்க, பேசணுமா? பேசுங்க.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களை வணங்கி 17வது சட்டமன்ற பேரவைக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றியவர். மாண்புமிகு புரட்சித் தலைவர், மாண்புமிகு புரட்சித் தலைவி ஆகியோர் அளப்பரிய அன்பை பெற்றவர். மாண்புமிகு புரட்சித் தலைவர் காலத்திலே, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அவையில் சிறப்பான முறையிலே பணியாற்றியவர். அஇஅதிமுக பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பான முறையில் பணியாற்றியவர். தற்போது 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று 14வது சட்டமன்ற பேரவையில் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் பழகுவதற்கு இனிமையானவர், பண்பாளர், எளிமையானவர். இந்த பேரவையில் பேரவைத் தலைவராக நடுநிலையோடு பணியாற்றி அண்ணன் டாக்டர் காளிமுத்து, அண்ணன் நம்முடைய ஜெயக்குமார், அதே போல மாண்புமிகு ப. தனபால் ஆகியோர் வரிசையில் நீங்கள் இடம்பெற வேண்டும். அதே போல இந்த அவையின் மரபும் மாட்சியும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும். நீங்கள் நழுவா நாயகராக விளங்க வேண்டும் என்று கூறி இந்த அவையை தாங்கள் சிறப்புற வழிநடத்த வேண்டும். அதே போல பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. ரவிசங்கர் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் பணியாற்றிய கருப்பியா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு சிறப்பான உத்தரவை போட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் மதுக்கடை இருக்கக்கூடாது என்ற அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, 17வது சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக எனது முதல் உரை இது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், தமிழ்நாட்டுடைய தலைமகன் பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இந்தியாவுக்கே வழிகாட்டிய திராவிட மாடல் ஆட்சியை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என எங்களுடைய தலைவர்களை எல்லாம் வணங்கி என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். முதல்ல என்னை 2வது முறையாக தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பிய என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எங்கள் தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு 1,52,82,782 வாக்குகளை தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எங்களுடைய கூட்டணி சட்டமன்ற உறுப்பினருடைய வெற்றிக்காக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும், தோழமை இயக்க தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவையில என் கூட நின்று எனக்கு வழிகாட்டக்கூடிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் திரு K.N. நேரு அவர்களுக்கும், எங்களுடைய கொறடா அண்ணன் வேலு அவர்களுக்கும், துணை கொறடா அண்ணன் திரு கோவி செழியன், செயலாளர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு, பொருளாளர் அண்ணன் திரு M.R.K. பன்னீர்செல்வம் ஆகியோருக்கும், கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்றத்தில் நேற்று நாம அத்தனை பேரும் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டோம். அதன் பின்பு இன்னைக்கு முதல் நடவடிக்கையா பேரவைத் தலைவரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம்.
வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டப்பேரவையில் மாண்புமிகு பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கும், துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரு ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் சார்பாகவும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே ஏற்கனவே எல்லோரும் குறிப்பிட்டது போல நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எப்பொழுதுமே சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லோருடையும் மிகுந்த அன்போடு பழகக்கூடியவர் அப்படின்னு பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதே சட்டப்பேரவையில் 1980ஆம் ஆண்டு தேர்தலையும் 2011 சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் பணியாற்றிருக்கிறீங்க. எனவே பேரவையுடைய மரபுகளும் விதிகளும் உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்பொழுது சேர்த்து 3 முறையும் ஆளுங்கட்சி உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த முறை எதிர்க்கட்சிகளையும் அரவணைச்சு செயல்படுகின்ற ஒரு பேரவைத் தலைவரா நீங்க பொறுப்பேற்றிருக்கிறீங்க. அந்த பொறுப்புல ரொம்ப சிறப்பா நடுநிலைமையோடு செயல்படுவீங்க அப்படிங்கிறது தான் எங்க அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. அதே போல ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்த முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு மாண்புமிகு ரவிக்குமார் அவர்கள் பேரவையினுடைய துணைத் தலைவராக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அவையை வழிநடத்துவார் அப்படின்னு நாங்கள் அத்தனை பேரும் நம்புகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். எங்க தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஒரு ஆக்க சக்தி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பேரவைக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாடு சிறப்பாக முன்னேறி இருக்கு அப்படின்னா இந்த பேரவையில் நடந்த விவாதங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள், இயற்றப்பட்ட சட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதெல்லாம் தான் ஒரு காரணம். பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டக்கூடிய வகையில் செயல்பட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சட்டமன்ற பேரவை இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவை. அப்படிப்பட்ட இந்த பேரவையில் ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு இடம் கொடுத்து ஜனநாயக மாண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேரவைத் தலைவர் அவர்கள் என்றைக்கும் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகின்றோம். நாம் எங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிர் வரிசையில் உட்கார்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில் முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, விரும்புகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத்தான் விரும்புது. எங்களுடைய தலைவர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இது எனது அரசு அல்ல நமது அரசு என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார். அதை நிரூபிச்சும் காட்டியிருக்கிறார். சென்ற திராவிட மாடல் அரசுங்கிறது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாகத்தான் செயல்பட்டு வந்தது. ஆகவே இந்த புதிய அரசும் அனைவருக்குமான அரசாக உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாக செயல்படும்னு நான் விரும்புகிறேன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும்
அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலன்தான் மிக மிக முக்கியம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் போட்டியின்றி தேர்வாகியிருக்கீங்க. மாண்பு முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரான நானும் உங்களை அவை முன்னவரும் இந்த இருக்கையில் உட்கார வச்சிருக்கிறோம், அமர வச்சிருக்கிறோம். இன்னைக்கு உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். இனி எங்கள் 2 தரப்பையும் நீங்கள் தான் கையை பிடிச்சி அரவணைச்சு கோவம் இல்லாமல் கோவப்படாமல், நீங்கள் கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும். உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி எந்த செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். சட்டமன்ற ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி காதுகளாகவும் எதிர்க்கட்சி குரலாகவும் இருக்க வேண்டும். அதில் தான் இந்த அவையுடைய பெருமை நிச்சயம் அடங்கி இருக்கு. பொதுவாக இதுக்கு முந்தைய சட்டமன்ற பேரவை எடுத்துக்கிட்டா ஆளுங்கட்சி வரிசையில் அதிக உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி வரிசையில் அதை விட குறைவான உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு இணையான எதிர்க்கட்சி வரிசை வலிமையா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த பேரவையுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு. இதன் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது என்னன்னா, எதிர்க்கட்சி வரிசை மிக மிக வலிமையாக இருந்து இந்த அரசை, புதிய அரசை வழிநடத்தணும், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படின்னு மக்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நான் நம்புறேன். ஆகவே மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி எங்களுடைய பணிகள் நிச்சயம் இருக்கும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு பொறுப்பேற்ற நிகழ்ச்சியில் நடந்த ஒரு நிகழ்வை இங்க நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அதை எதிர்க்கட்சிகள் எல்லோரும் விமர்சிச்சிருக்கிறோம். அதுக்கு ஆளுங்கட்சியும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க, நானும் பார்த்தேன். எங்களோட கருத்து என்ன அப்படின்னா, பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது வந்தே மாதரம் பாட்டு பாடப்படலை. ஆனா இங்க தமிழ்நாட்டில் அது பாடப்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்தில் இன்னைக்கு யாரு ஆளுநரா போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இங்க ஆளுநரா இருந்தப்போ தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும்னு பேரவையினுடைய மரபையே மாத்த சொன்னவர் தான் இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் ஆளுநராக இருக்கிறார். அதை நாங்க உறுதியா, எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் உறுதியா மறுத்தார். அதனால 2023ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 வருஷம் அவர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு போன காட்சிகளை எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதன் மூலமா நாங்க சொல்ல வர்றது, அடுத்து விரைவிலேயே இந்த பேரவையில ஆளுநர் உரை நிகழ்த்த இருக்கிறார். ஆகவே ஏற்கனவே உங்களுடைய அரசினுடைய பதவியேற்பு விழாவில் நடந்த அந்த சம்பவம், அந்த தவறு மீண்டும் இந்த பேரவையில நடப்பதற்கு நீங்க அனுமதிக்க கூடாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பேரவையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்தாய் வாழ்த்து என்றைக்கும் 2வது இடத்திற்கு நாம தள்ளி போக விடக்கூடாது. இந்த அரசு அதற்கு அனுமதிக்க கூடாது என்று நான் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப விழிப்போடு இருந்து நம்முடைய உரிமையை, மரபை பாதுகாக்கணும்னு உங்களை எல்லாம் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வண்டிக்கு பிரேக் எப்படியோ, ஒரு காலைக்கு மூக்கனாங்கயிறு எப்படியோ, அப்படிதான் ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சி அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே பேரறிஞர் அண்ணா சொன்ன வழியில ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டை உற்று நோக்கி உங்களுடைய நிறைகளை, குறைகளை சுட்டு காட்டுகின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாங்கள் நிச்சயமாக செயல்படுவோம். இந்த அவைக்கு புதியவங்க, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அதுல மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நிறைய பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இடம்பெற்றிருக்கிறீங்க, அதுல எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிப்போம். எது எப்படி ஆனாலும் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதை உறுதி செய்கின்ற வகையில எதிர்க்கட்சி வரிசையில இருந்து நாங்கள் நிச்சயம் செயல்படுவோம். நடந்து முடிந்த தேர்தலில்
ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றார் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஆப்ரஹாம் லிங்கன். இன்றைக்கு அமைந்துள்ள மக்களாட்சி மலர்வதற்கு மக்களிடம் உள்ள பெரும் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை, சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்பேரவைக்கு உள்ளது. அதிகமான மக்கள் அதிக நன்மைகளை இந்த ஆட்சி காலத்தில் நன்மை பெற்றுள்ளார்கள் என்கிற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இங்கே அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். அதற்குரிய வகையில் பெருமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு கொண்ட இப்பேரவையை நடத்தி செல்லும் பண்பை பெற்றுள்ளவரையே தமிழக வெற்றிக் கழகம் முன்மொழிந்து தாங்கள் இன்றைக்கு இந்த ஆசனத்தில் அமர்ந்துள்ளீர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். தங்களை இந்த ஆசனத்தில் மாண்புமிகு பேரவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் தங்களுடைய கரங்களை பிடித்து அழைத்து சென்று அமர வைத்தார்கள். இந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது என்று சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். பெரிய வரலாறு சம்பவத்தில் உள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள பாராளுமன்ற நடைமுறைகளை போன்றதே நம்முடைய பாராளுமன்ற நடைமுறைகளும். மன்னராட்சி இருந்த காலத்திலேயே அங்க பாராளுமன்றம் இயங்கியுள்ளது. அக்காலத்தில் அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற மன்னரும் இருந்தார், பாராளுமன்றமும் இயங்கியது. அங்கே மன்னர் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று விரும்புவார், பாராளுமன்றம் அவருடைய விருப்பத்தை பெரும்பாலும் நிராகரிக்கும். மன்னர் விரும்பிய காரியத்தை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்கிற செய்தியை மன்னருக்கு சொல்ல வேண்டியவர் பாராளுமன்ற தலைவர், ஸ்பீக்கர் என்பார்கள். பாராளுமன்றத்தின் கருத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டியவர் ஸ்பீக்கர். அதற்கு துணிவு வேண்டும். சில பணிகளை செய்வதற்குத்தான் பாராளுமன்றத்தின் அனுமதி வேண்டுமே தவிர அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே
புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்து ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு. ஜனநாயக முறை ஏற்பட்ட பிறகும் இம்மரபு தொடர்கிறது. நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள் என்கிற வாக்குறுதியை இந்நேரத்தில் அளிக்க விரும்புகிறேன். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் பேரவை உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்காலிக பேரவைத் தலைவர் பொறுப்பில் மிக சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய உறுப்பினர் திரு மூவி கருப்பையா அவர்களை சந்திக்க நேற்றுக்கு சென்றிருந்தேன். அங்கே முந்தைய பேரவைத் தலைவர்கள் படங்களை கண்ணுற்ற போது, அவர்களை பற்றி அறிந்த போது உண்மையிலே எனக்கு பெருமிதம் தந்தது. ஏனென்றால் எடுத்துக்காட்டாக விளங்கும் திரு ஜே சிவ சண்முகம் பிள்ளை, டாக்டர் யு கிருஷ்ணராவ், திரு எஸ் செல்லப்பாண்டியன் அவர்களுடைய வரிசையில் மிக சரியான ஒருவரையே நாம் முன்மொழிந்துள்ளோம் என பெருமை அடைந்தேன். அதே போன்றுதான் நம்முடைய பேரவை துணைத் தலைவர் அவர்களும் நீங்கள் இருவருமே மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற அவாவில் செயல்பட்டு வந்தவர்கள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டமன்ற நடவடிக்கைகள் சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறும் வகையிலும் சட்டமன்ற ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகள் பேணி பாதுகாக்கப்படும் வகையிலும் இந்த அவைக்கு பேரவை தலைவரும் பேரவை துணைத் தலைவரும் பெருமை சேர்ப்பீர்கள் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களை மதிக்கும் நல்ல பண்புகள் நிலைநாட்டப்பட வேண்டும். தமிழ் பண்பாடு போற்றப்பட வேண்டும். அவையின் மரபும் மாட்சிமையும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பதவி ஏற்றுள்ள தங்கள் இருவராலும் காப்பாற்றப்படும் என்னும் நம்பிக்கையை மீண்டும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். ஹலோ. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வாழ்த்த வயதில்லை, ஆகையால் உங்களை வணங்குகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையினுடைய முதல்வராக இங்கே வீற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அலுவலக நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் என்கின்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னரே நிறைய நபர்கள் இங்கே பேசியிருக்கின்றார்கள், கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்று. கடந்த காலங்களைப் போல் இது இருக்காது. தமிழக சட்டமன்றத்தினுடைய மரபுகள் பேணி காக்கப்படும். அதே சமயத்தில் எங்கள் எல்லைகளை கடக்காமல் நீங்களும் எங்களுக்கு பேரவையை அமைதியாக நடத்தி செல்ல நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, பேரவையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் பேரவை பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழ்த்தாயை வணங்கி தொடங்குகிறேன். மக்கள் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற போற்றுதலுக்குரிய
இந்திய திருநாடே வியப்பால் விழிகளை உயர்த்தி தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு முதலமைச்சரா என்று விழிகளை திறந்து போற்றி பாராட்டுகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் உடன் பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மாண்புமிகு திரு மு ரவிசங்கர் அவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுக்கும் மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பூர்வீக இடத்தை திருச்சி மாவட்டமாகவும் பிறந்த இடத்தையும் பெண் கொண்ட இடத்தையும் திண்டுக்கல் மாவட்டமாகவும் வளர்ந்து ஆளாகிய இடத்தை திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த அம்பத்தூராகவும் கொண்ட எனக்கு 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்து 15,141 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய 1000 விளக்கு தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மலர்களை காணிக்கையாக்குகிறேன். 1980ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற நான் முதல் நாள் இந்த வளாகத்திற்கு வந்தபோது என் தகப்பனார் ஜான் சாமுவேல் அவர்களும் தாயார் கமலம் சாமுவேல் அவர்களும் என் மூத்த அண்ணன் கிருபாகரன் அவர்களும் மூத்த அண்ணன் ஆரோக்கியராஜன் அவர்களும் இங்கே அமைந்துள்ள செயின்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு அழைத்து சென்றார்கள். ஜெபம் செய்த பின்னர் என் பெற்றோர், சிறிய வயதில் பெரிய பொறுப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது, நல்ல பெயர் வாங்க வேண்டும், நம் வீட்டு வாசலில் நின்று நம்ம யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நீ பெரியவர்களை மதிக்க வேண்டும், தவறான வருவாய் எந்த காலத்திலும் வீட்டுக்குள் வரக்கூடாது, யாருடைய சாபத்திற்கும் நீ ஆளாக கூடாது என்று அறிவுரை கூறி நெற்றியில் சிலுவை அடையாளமிட்டு முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்திற்கு ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பி வைப்பது போல அனுப்பி வைத்த நாட்களை நான் நினைத்து கொண்டுதான் வளாகத்துக்குள்ளே வந்தேன். 38 ஆண்டுகளாக உன் கண்ணின் இமை போல என்னை காத்து இந்த உயர்வான இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று விரும்பிய என் துணைவியார் கிரேஸ் ஜெயந்தி ராணி அவர்களை நன்றியோடு நினைக்கிறேன். பொது வாழ்வில் என்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் உண்டு. இதே சட்டமன்ற வளாகத்தில் 84ஆம் ஆண்டு புகாரே இல்லாத சட்டமன்ற உறுப்பினராக உங்களை பார்க்கிறேன். யாரை கேட்டாலும் கண்ணியமானவர், நல்லவர் என்று சொல்கிறார்கள். இந்த நற்பெயரை எப்படி எடுக்க முடிந்தது என்று புரட்சி தலைவர் என்னிடம் கேட்டார். சிறிய வயதில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினீர்கள், உங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று கவனமாக நடக்கிறேன் என்று பதில் சொன்னேன். மிகவும் பாராட்டி கொண்டிருந்த சட்டமன்ற பேரவையில் என்னை அனுப்பி வைத்தார். 78ஆம் ஆண்டு அம்பத்தூர் நகரிய கவுன்சிலர், 80ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர், 84ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த 17 தொகுதிகளை உள்ளடக்கிய செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர், 85ஆம் ஆண்டு முதல் அவர் மறையும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் அமர்த்தினார். அவர்தான் எனக்கு வாத்தியார். மனிதநேயம் உட்பட பல ஆளுமை பண்புகளை அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்குத்தான் கொடுத்து வைப்பேன் என்று தமிழ்நாட்டில் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் என்னை ஒரு வீட்டு பிள்ளை போல வளர்த்து உருவாக்கிய ஆளாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவுகளை இந்த நேரத்தில் நான் சுமக்கின்றேன். அவர் மறைவுக்கு பிறகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்பையும் நம்பிக்கையும் பெற்று அவரோடு பலமுறை நான் பயணித்திருக்கிறேன். பல முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற அந்த கொள்கை முடிவு கூட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களோடு பொதுவாழ்வு பயணம் தொடர்ந்தது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாபெரும் தலைவரான அவர் தனி இயக்கம் கண்டபோது அவரின் அரசியல் தனி செயலாளராக பணியாற்றினேன். எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து ஜேசிடி பிரபாகர் என்று பொது மேடையில் அவர் என்னை பாராட்டி பேசினார். மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையில் திராவிட முன்னேற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுபெரும் தலைவர் அவருடைய தேர்தல் நேரத்திலே எதிர்த்து 2011ஆம் ஆண்டு வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றி பெறுகிற வாய்ப்பை இறைவன் எனக்கு அளித்தார். சிட்கோ தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகத்தின் தலைவராக 3 ஆண்டுகளும் பணியாற்றினேன். 2013ஆம் ஆண்டு அகில இந்திய செஸ் சம்மேளனத்தின் தலைவராக இருந்தபோது இந்தியாவில் முதல் முறையாக அகில உலக செஸ் போட்டியை சென்னையில் நடத்துவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் 29 கோடி ரூபாய் நிதி அளித்து அந்த போட்டியை என் முன்னிலையில் நடத்துவதற்கு, அந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவிலே முதல் முறையாக நடத்துவதற்கு காரணமாக அமைந்த அந்த நிகழ்வு என் நெஞ்சத்தில் நீங்காது இருக்கிறது.
2016ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நான் வெற்றி வாய்ப்பை இழந்தபோது கொளத்தூர் தொகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னிடம் தேர்தல் பணியை சிறப்பாக செய்தீர்கள், உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று என்னிடம் சொல்லி என்னை அழைத்து காரை நிறுத்தி இதை சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய நினைவு என் நெஞ்சத்தில் நீங்காதிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட அரசியல் புரட்சி என்றே சொல்லலாம். ஆம், தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய சக்தியாக பிரசவித்தது. மாற்றத்திற்கான மக்களின் விருப்பம், இளைஞர்களின் அரசியல் பங்கேற்பு, நல்லாட்சிக்கான எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் வெளிப்பாடாக இந்த இயக்கம் வளர்ச்சி பெற்றது. இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை சாதி மதமற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடப்பாட்டினை நிறைவேற்ற இவர் ஒருவரால் மட்டும்தான் என்று முடியும் என்று நினைத்த மக்களின் உயிர்ப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மறைவுக்கு பிறகு ஒரு சரியான தலைமையை தேடி என் மனம் தவித்தது. மீண்டும் ஒரு எம்ஜிஆர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று என் மனம் ஏங்கியது. அந்த ஏக்கத்தை, அந்த தவிப்பை போக்கிய மாபெரும் தலைவர்தான் நம் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற வாழும் எம்ஜிஆர், மக்களின் மகத்தான தலைவராக பரிணமிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். அவர் எனக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களின் குறைகளை தீர்க்கிற, கண்ணீரை துடைக்கிற, தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் சக்தியாக நீங்கள் எல்லாம் இங்கே பாராட்டி பேசினீர்களே. வந்தார், எதிர்க்கட்சிகளை எல்லாம் சந்தித்தார். ஒரு புதிய கோணத்தில் அவர் காட்டியிருக்கிற அரசியல் பண்பு இன்றைக்கு எல்லோராலும் பாராட்ட பெறுகிறது என்று இந்த அவையிலே பாராட்டினீர்களே. இன்றைக்கு காலையிலேயே போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதில் நான் முனைப்போடு முன்னிற்கிறேன் என்று உலகத்திற்கு காட்டியிருக்கிறாரே. சரித்திர புகழ்மிக்க தலைவராக விளங்கும் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னை போல எம்ஜிஆராகத்தான் பார்க்கிறார்கள். எளிதில் வெல்ல முடியாத தொகுதி, 1000 விளக்கு தொகுதி என்று கருதப்பட்ட நேரத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போட்டியிட வைத்து நேரில் வந்து பிரச்சாரம் செய்தார்கள். அவர் வந்ததால் தான் நான் வென்றேன். அவருக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்த 1000 விளக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக தொண்டர்களைப் போல கைமாறு கருதாமல் உழைக்கக்கூடிய, காசு பணம் கேட்காமல் உழைக்கக்கூடிய, வெட்டிவா என்றால் கட்டி வருகிற கட்டிடம் காளைகள் நிறைந்திருக்கிற ஒரு வெற்றி கழகமாக இந்த கழகம் உங்கள் தலைமையை ஏற்று தேர்தல் காலத்தில் அவர்கள் ஆற்றிய பணிகளை நான் உள்ளபடியே போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த பொது தேர்தல் மாபெரும் பல உண்மைகளை நமக்கு எடுத்து உரைக்கிறது. தாங்கள் விரும்புகிற தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் தலைவர் வாய்ப்பளித்த வேட்பாளர்களை தாங்கள் விரும்புகிற தலைவரின் உருவாகவே நினைத்து சாதி, மதம், இனம், மொழி என பாராமல் வெற்றி பெற செய்வார்கள் தமிழக மக்கள். ஆம், மாமன்ற உறுப்பினர்களே, அலை வீசியது. அது விஜய் அலை, அது வெற்றி அலை, அது விசில் அலை. காசு பணம் கொடுத்தால் ஓட்டு கிடைக்கும் என நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி மாசு மறுபற்ற ஒரு தலைவனுக்காக எந்த தியாகம் செய்ய தயாராக மக்கள் களத்தில் குவித்ததை பார்க்க முடிந்தது. கூட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக ஆள் சேர்த்து அனைத்து கட்சிகளும் செயல்பட்ட நேரத்தில் எங்கள் நெஞ்சம் நிறைந்த தலைவரை பார்த்துவிட வேண்டும் என்று சொந்த காசை செலவழித்து ஓடோடி வந்த மக்கள் தான் இறைவன் எங்கள் தலைவருக்கு அளித்திருக்கிற மாபெரும் அருட்கொடை. சூழ்ச்சிகள், தந்திரங்கள், முட்டுக்கட்டைகள், தடைகள் ஏராளம். அவற்றையெல்லாம் தனி மனிதராக தாங்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யாமல், அலப்பறை செய்யாமல், பயந்து ஒதுங்காமல் அமைதி வழி நின்று ஒரு அமைதி புரட்சியை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அறைகோல் விடுத்தும் செவிசாயா நிலையில் இருந்த கட்சிகளின் எண்ணங்களையும் தொடர்ந்து சோர்ந்து போக செய்யும் வகையில் வந்த தேர்தல் கணிப்புகளையும் பொய்யாக்கி கூட்டணி இல்லாமல் தனி மனிதராக மக்களோடு மட்டும் கூட்டணி வைத்து ஒரு மாபெரும் வெற்றியை தமிழக வரலாற்றில் பெற்று காட்டிய பெருமை தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. தளபதி முதல்வர் அவர்களிடம் நாடும் நாட்டு மக்களும் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் கலங்கரை விளக்கமாக எதிர்பார்க்கிறார்கள். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும்.
உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்திற்கே தாங்கள் வழிகாட்டக்கூடிய நாள் நெருங்கி கொடுத்தது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை என்பது மக்களின் ஏகோபித்த குரல் ஒலிக்கும் உயரிய ஜனநாயக மன்றமாகும். சமூக நீதி, கல்வி வளர்ச்சி, மொழி உரிமை, மாநில முன்னேற்றம், தமிழகம் உயர்வடைய வகுக்கப்பட்ட பல திட்டங்களுக்கும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கும் அடிநாதமாக விளங்கியது. நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் வரலாற்றில் இடம்பெற செய்தது. இந்த மாமன்றம் எவ்வளவு பெரிய மனிதர்கள் இந்த அவையை அலங்கரித்துள்ளனர். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களால் தமிழகத்தை உயர்வடைய செய்துள்ளனர். இந்த அவைக்குள்ளே இருப்பதே மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை பெற்ற பலரில் நானும் ஒருவரானேன் உங்களாலே. இன்றைக்கும் என் அரசியல் வாழ்வில் பெரும் வைரக்கல்லாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பதவி! நான் சிறியவன், உண்மையிலேயே கண்ணீர் வருகிறது. மிகப்பெரிய கௌரவத்தை எனக்கு வழங்கி நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என்னை சிறப்பித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மனதாக என்னை தேர்வு செய்து எனக்கு வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றுள்ள இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தில் எனக்கு உறுதுணையாக நின்ற குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும், நண்பர்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயரிய பொறுப்பு வெறும் பதவி அல்ல, ஜனநாயகத்தின் மாண்பையும் மக்களின் நம்பிக்கையையும் பாதுகாக்கும் அரசியலமைப்பு செயல்பாட்டுக்கு பொறுப்பாகும். இந்த நாற்காலில் அமர்ந்த பின் நான் எந்த கட்சிக்கும் சார்பில்லாமல் முழு அவையின் தலைவராக செயல்படுவேன். ஆளும் தரப்பிற்கும் எதிர்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும். எதிர்கருத்துகளும் ஜனநாயகத்தில் வலிமை என்பதை மனதில் கொண்டு தரமான விவாதங்களுக்கு நான் ஊக்கமளிப்பேன். தமிழக மக்கள் நம்மை அரசியல் மோதலுக்காக அல்ல, மக்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை உருவாக்குவதற்காக அவைக்கு அனுப்பியுள்ளனர். எனவே நாம் அனைவரும் அவையின் மாண்பை பாதுகாப்போம், தரமான விவாதங்களை வைப்போம், தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்போம், மக்கள் நல சட்டங்களை முன்னிலைப்படுத்துவோம். இந்த அவை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தது, அது திகழ வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் ஒன்றாக பணியாற்ற வேண்டும் என்று அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மொழி நமது அடையாளம் மட்டுமல்ல, அது நமது சிந்தனை மற்றும் பண்பாட்டின் மரபின் உயிராகும். இந்த அவையில் தமிழ் மொழி மேலும் வளமுடன் பயன்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்று திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இந்த அவையில் பேசப்படும் ஒவ்வொரு சொல்லும் மக்களுக்கு பயனளிக்கும் உயரிய சொல்லாக அமைதல் வேண்டும். அந்த வகையில் மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். காகிதமில்லா சட்டமன்ற நடைமுறைகள், டிஜிட்டல் தகவல் பரிமாற்றம் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றம் இந்தியாவில் தொழில்நுட்பத்திலும் முன்னணி சட்டமன்றமாக திகழ வேண்டும். நீண்ட அனுபவமிக்க நம்முடைய பேரவை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட சட்டமன்ற செயலக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் இந்த அவையின் செயல்பாடுகளுக்கு வலுவான ஆதாரமாக தொடர்ந்து செயல்படுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சட்டமன்ற நடவடிக்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடகங்களின் பங்களிப்பும் பாராட்டத்தக்க வகையில் அமையும் என என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து, இந்த அவையின் உண்மையான எஜமானர்கள் மக்கள்தான். கிராமம் முதல் மாநகரம் வரை, விவசாயி முதல் தொழிலதிபர் வரை, இளையோர் முதல் முதியோர் வரை அனைத்து தரப்பினரின் நலனும் இந்த அவையின் சிந்தையாக அமைதல் வேண்டும். மக்களின் தந்தை என்று போற்றப்படும் கணேஷ் வாசுதேவ் மல்லங்கார் அவரை பற்றி மக்களவை செயலகம் 2018 வெளியிட்டுள்ள ஒரு வெளியீட்டை, ஒரு குறிப்பை இங்கே நான் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். தமிழ் படுத்தி அதை நான் வாசிக்கின்றேன். தமிழிலே கூற வேண்டுமெனில், மாவலங்காரின் பங்கு அவையின் நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவோராகவோ எளிதாக்குவோராகவோ மட்டுமல்லாமல் இந்த நிலத்தின் கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகளுக்கு ஏற்ற விதிகள், நடைமுறைகள், மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை நிறுவும் பொறுப்பை பெற்ற ஒரு ராஜதந்திரியாக, முன்னோடியாக மற்றும் நிறுவன தந்தையாக இருந்து அவர் இதையெல்லாம் பொறுமை, விடாமுயற்சி, ஞானம் மற்றும் எல்லாவற்றுக்கு மேலாக வரலாற்று உணர்வுடன் நிறைவேற்றினார். அவர் அவையின் கண்ணியத்தை கடைபிடித்ததோடு மற்றவர்களை அதை கடைபிடிக்க செய்தார். உறுதியான, அதே சமயம் நெகிழ்வான, கண்டிப்பான, அதே சமயம் கனிவான மற்றும் அனுதாபம் கொண்ட அவையின் அனைத்து பிரிவினருக்கும் எப்போதும் நியாயமாக நடந்து கொள்ளும் ஒரு முன்மாதிரி சபாநாயகராக சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் இருந்தார். என்னுடைய விருப்பம் மற்றும் நோக்கம் மாவல்லங்கரை போல ஒரு முன்மாதிரி சட்டமன்ற பேரவை தலைவராக செயல்பட வேண்டும்.
அப்படிப்பட்ட எண்ணற்ற அவை தலைவர்களைத்தான் இந்த மாமன்றம் பார்த்திருக்கிறது. அவர்களெல்லாம் நமக்கு இன்றைக்கு எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவ்வாறு செயல்படுவது என்னுடைய பொறுப்பும் கடமையும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதவியேற்பு விழாவில் கூறியது போல் ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதை மக்கள் உணர்த்துவதற்கான தீர்ப்புதான் கோடிக்கணக்கான மக்கள் இந்த முறை நமக்கு அளித்திருக்கிற ஒரு தீர்ப்பு. லட்சியம் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த லட்சியத்தின் நியாயத்தை விளக்கிவிட்டால் மட்டும் போதாது, அந்த லட்சியத்திற்கு பலத்தையும் சேர்த்தாக வேண்டும். ஏனெனில் எவ்வளவு நியாயமான லட்சியமும் பலத்துடன் கூடி இருந்தாலோடைய வெற்றி பெற முடியாது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை நிறுவ வேண்டும் என்ற லட்சியத்திற்கான நியாயத்தினை விளக்கி அந்த லட்சியம் பலத்துடன் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே மக்களோடு கூட்டணி அமைத்து ஆற்றொணா அடக்குமுறைகளையும் சொல்லனா சூழ்ச்சிகளையும் சகிக்க முடியாத சதிகளையும் தாங்கிக் கொள்ள முடியாத துரோகத்தையும் தகத்தெறிந்து வெற்றி கொடியை நாட்டி எடுத்த இடுப்பிலேயே அரியாசனத்திலே அழுத்தமாக வலிமையாக கம்பீரமாக அரிமாபோல் வீற்றிருக்கிற வரலாற்று நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவரிடம் சென்று கவிதை எப்படி எழுதுவது என்று ஒருவர் கேட்டார். அதற்கு கவிதையை ஏற்றுவதெல்லாம் முடியாதுப்பா, புல்லை பற்றி பாட வேண்டும் என்றால் புல்லோடு ஒன்றிணைந்து விட வேண்டும், அது சொல்வதை எழுதி கொள்ள வேண்டும், அதுதான் கவிதை என்றார் பாரதிதாசன். அதன் உள்ளர்த்தம் என்னவென்றால் புல்லை பற்றி பாட வேண்டும் என்றால் புல்லாக மாற வேண்டும், அப்போதுதான் கவிதை பிறக்கும். இதுபோல தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து விட்டார்கள், ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள். மக்களின் மௌன வார்த்தைகளை, மக்களின் உணர்ச்சிகளை உணர்ந்து அதற்கேற்ற வாக்குறுதிகளை வழங்கினார்கள். அதுதான் இந்த மாபெரும் வெற்றி அவருக்கு பெற்று தந்தது. போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றதால் புரட்சி தலைவர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். புரட்சி தலைவர் போலவே தாங்களும் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றுள்ளதால் புரட்சி தளபதி என்று மக்களால் இன்றைக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த சாதனையை புரிய வேண்டும் என்றால் தலைமை பண்பு, துணிச்சல், நேர்மை மற்றும் ஈர்ப்பு சக்தி அவசியம். இந்த பண்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இயற்கையாகவே இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிறார். ஒரு போரை தலைமை தாங்கி நடத்துபோர்தான் தளபதி. தளபதி என்ற இந்த இலக்கணத்திற்கு ஏற்பு தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஜனநாயக போரை தனியாக சந்தித்து ஒரே ஆளாக எதிர்கொண்டு இந்த சரித்திர சாதனையை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். இதற்காக உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன். சென்னை மாநகர மாகாண ஆளுநராக இருந்த லார்ட் வெலிங்டன் அவர்களும் அவருடைய மனைவி லேடி வெலிங்டன் அவர்களும் இணைந்து 6/3/1922 நடைபெற்ற விழாவில் வழங்கிய நாற்காலி தான் நான் அமர்ந்திருக்கிற இந்த நாற்காலி. இந்த விழாவிலே பேசிய சென்னை மாகாண சட்டமன்ற பிரதிநிதியும் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் அரசியல் ராஜதந்திரியுமான திவான் பகதூர் எம் ராமச்சந்திர ராவ் பண்டுலு அவர்கள் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தலைவராக இருந்தவர்களெல்லாம் தாங்கள் பயன்படுத்திய நாற்காலியை தங்கள் பதவி காலத்தில் நிறைவாக எடுத்து செல்வது வழக்கம். இந்த நடைமுறை 1832 முதல் கைவிடப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஜனநாயக நடைமுறையின் மூலம் புனிதமான கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று சின்னமாக இந்த நாற்காலி விளங்குகிறது. இப்படிப்பட்ட நாற்காலி அமரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் தந்திருப்பது என்னை பெருமையடைய வைக்கிறது. இந்த நாற்காலி அமரக்கூடிய வாய்ப்பு கிடைப்பவர்கள் எல்லாம் இந்த அவையின் கண்ணியம் மற்றும் பெருமையை மிக உயர்ந்த அளவில் நிலைநிறுத்த வேண்டும் என்று லார்ட் வெலிங்டன் அவர்கள் குறிப்பிட்டதை நான் படித்து பார்த்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பினை வழங்கி இருக்கிறார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பது என்பதற்கேற்ப கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொன்மொழிக்கேற்ப இந்த அவையின் கண்ணியம் மற்றும் பெருமையை நிலைநிறுத்துவேன் என்பதை மெத்த பணிவன்போடு இந்த மாமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடுநிலைமை பற்றி இங்கு விரிவாக எடுத்து வைத்தார்கள். சான்றாண்மை மிக்க எதிர்க்கட்சி தலைவர்களும் அதனை இங்கே வலியுறுத்தினார்கள். கயிற்றின் மேல் நடக்கும் வித்தைக்கார ஒருவன் வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்டது. ஒருவர் கவனம் என்றார், மற்றொருவர் விழிப்புணர்வு என்றார், இன்னொருவர் பயிற்சி என்றார். ஆனால் பயிற்சியாளரோ இவை அனைத்தையும் விட முக்கியமானது நடுநிலைமை என்றால்
இடது பக்கமோ வலது பக்கமோ எந்த பக்கம் சாய்ந்தாலும் கயிற்றில் நடப்போர் விழுந்து விடுவார் என்றாராம். இந்த அளவுக்கு சவாலான பணி சபாநாயகர் பணி. பகைவர் மீதான வெறுப்பு நீதியை நிறுத்துவதிலிருந்து உங்களை தடுத்து விடக்கூடாது என்கிறது திருக்குரான். ஏழை என்று அவனுக்கு பட்சபாரம் காட்டாமலும் பெரியவன் என்று முகதாட்சியம் பாராமலும் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்கிறது பைபிள். நடுநிலைமை என்றால் சமத்துவம் என்கிறது பகவத்கீதை. ஆக 3 மதங்களும் நடுநிலைமையை வலியுறுத்துகின்றன. அவையில் காரசாரமான விவாதம் நடக்கும்போது சபாநாயகர் மிகவும் பொறுமையுடனும் பாரபட்ச முறையிலும் சபையை வழிநடத்த வேண்டும் என்று நடுநிலைமை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். ஸ்பீக்கர் அப்பான் எலெக்ஷன் should rise above party politics என்கிறார் பண்டித ஜவஹர்லால் நேரு. அதாவது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக சபாநாயகர் விளங்க வேண்டும். ஸ்பீக்கர் as a neutral firm and indispensable authority necessary for maintaining parliamentary discipline and upholding the democratic principles என்கிறார் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள். அதாவது நாடாளுமன்ற ஒழுக்கத்தை பேணி காப்பதற்கும் ஜனநாயக கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கும் பாரபட்சமற்ற உறுதியான மற்றும் முக்கியமான அதிகார மையமாக இந்த சபாநாயகர் விளங்க வேண்டும். சபாநாயகரின் பணி நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக கட்சி கூட்டங்களுக்கு செல்வதையே நிறுத்தியவர் மக்களவை முன்னாள் சபாநாயகர் மறைந்த தோழர் சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள். நீதிமன்றங்களிலே நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும் போது நடைமுறையில் உள்ள சட்டங்களை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆனால் அந்த சட்டங்களை இயற்றுகின்ற மாமன்றம் இந்த சட்டமன்றம். எனவே இந்த சட்டமன்ற பேரவைத் தலைவரின் முடிவு எந்த அளவுக்கு பொறுப்பு வாய்ந்தது என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாமன்றத்திலேயே பேசியிருக்கிறார்கள். நடுநிலைமை பற்றி பேரறிஞர் பண்டித ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தோழர் சோம்நாத் சாட்டர்ஜி உள்ளிட்டவர்களின் கருத்துக்களை மனதிலே நிறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற கட்சி தலைவர்கள் இங்கே பேசிய கருத்தை மனதிலே கொண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள் மற்றும் மரபுகளுக்கு ஏற்ப நடுவு நிலைமையோடு செயல்பட்டு இந்த அவையின் கண்ணியத்தை காப்பேன் என்று உறுதியினை நான் இங்கே அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக சிறிய கட்சிகளுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இங்கே பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள். சபாநாயகர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவையில் சிறுபான்மையாக இருக்கும் எதிர்க்கட்சியின் குரல் ஒலிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பது அவரது கடமை என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கேரளாவில் ஒரு திருமண விழாவில் ஒரு யானையை கோயில் பிரகாரத்தில் அழைத்து வரும்போது அந்த யானைக்கு இடப்பட்டிருந்த ஒரு பணி கொடிக்கம்பத்தை தூக்கி இங்கே நிறுத்த வேண்டும் என்பது. ஆனால் அந்த யானை கொடிக்கம்பத்திற்கு அருகிலே வந்ததும் கம்பத்தை தூக்கி நிறுத்தாமல் நின்று விட்டது, மறுத்து விட்டது. என்ன காரணம் என்று ஆராய்ந்தார்கள். எந்த கொடிக்கம்பத்தை எந்த குழியில் நாட்ட வேண்டுமோ அந்த குழிக்குள் ஒரு சிறிய பூனை உட்கார்ந்திருந்தது. அந்த கம்பத்தை நாட்டினால் அந்த பூனையின் உடல் நசுங்கிவிடும் என்பதற்காக அந்த யானை பூனைக்காக பறிந்து அந்த கம்பத்தை நாட்டவில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது நினைவுக்கு வருகிறது. அதாவது இந்த அளவில் எதிர்க்கட்சியினையும் சிறிய கட்சிகளையும் ஆளுங்கட்சி நடத்த வேண்டும் என்பது இதன் உள்ளர்த்தமாகும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஓமைக்கு ஏற்ப எதிர்க்கட்சி, சிறிய கட்சி மற்றும் சுயேட்சை உறுப்பினர் உரிமைகள் காக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் அரசியல் சொல்லி தெரிந்து கொள்வது ஒன்றுமில்லை, எண்ணித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே அவையில் சொன்னதை நான் எடுத்துக் கூறவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த எண்ணிக்கை தமிழக வெற்றி கழகத்திலும் மிகுதியாக இருக்கிறது, மிக மிகுதியாக இருக்கிறது, இன்னும் மிகுதியாக ஆகும் என் நம்பிக்கையோடு சொல்கிறேன். எனவே இந்த எண்ணிக்கை பலத்தை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் ஜனநாயகம். பொதுவாக கட்சிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பேசுவதற்கான வாய்ப்பு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டாலும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எதிர்க்கட்சி, சிறிய கட்சி, ஓர் உறுப்பினர் மட்டுமே உள்ள கட்சி மற்றும் சுயேட்சை உறுப்பினருக்கு அதிக வாய்ப்பு கடந்த காலங்களில் இந்த மாமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மரபு நிச்சயம் காக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இங்கே அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாமன்றத்தை சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு மாண்புமிகு உறுப்பினராய் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். எனவே இந்த அவை சீரோடும் சிறப்போடும் நடைபெற மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வளர்கிற போதே என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது 3 தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்கின்ற அந்த வாசகங்கள் தான்
என் நெஞ்சத்தை விட்டு அன்றாடம் நீங்காதிருக்கிறது. இன்றைக்கும் மாண்புமிகு முதல்வர் என்னை இந்த அரியாசனத்திலே அமர்த்தி இருக்கிற, தமிழகமே விரும்பி ஏற்றிருக்கிற, எதிர்காலத்தில் இந்திய துணை கண்டத்தையே வழிநடத்த இருக்கிற எங்களுடைய தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எதிர்பார்ப்பை, உங்கள் எண்ணத்தை, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற இந்த மாமன்ற உறுப்பினர் அனைத்து உறுப்பினருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நியாயமான, நீதிக்கு வலுவாத ஒரு பேரவை தலைவராக உறுதியாக நான் பணியாற்றுவேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தந்து இந்த வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 13/5/2026 புதன்கிழமை காலை 9 மணிக்கு கூடும். 9:30 கூடும். வணக்கம்.